ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் அருமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு அருமையான ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இதுக்கு பாகுபதமெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சா போதும். பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். வேறொரு பவுலில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப்பு போல் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பிஞ்ச் போல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். கூடவே டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டிக்கு பொதுவாக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகை இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகு சரியாக இருக்கும் இந்த மாவுக்கு. அதாவது 3/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 3/4 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் இந்த சுகர் சிரப்பு இதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், மாவு நல்லா ஓரளவுக்கு இட்லி மாவு பாத்தில் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஈஸியாக வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கேக்காகவும் சொல்லிடலாம் குழந்தைங்கக்கிட்ட, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் கேக் ஊற்றுறதுக்கு இது போல் 2 பவுல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் டம்ளரோ அல்லது 1 யூஸ் டம்ளர் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். நான் சேமாக இருக்கிற 2 கப் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். 2லையுமே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் கோதுமை மாவு தூவி விட்டுடலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கீழே பார்த்திங்கன்னா கருகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக மட்டும் போட்டால் போதும். அப்போ தான் கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். 2 பவுல்லையுமே இது போல் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2லையும் சேர்த்துட்டேன். இப்போது நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த மாவு ரெடி ஆகிடுச்சு, கேக் மாவு. நம்ம இப்போ இதில் இந்த 2 பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் விருப்பப்பட்ட தேங்காய் துண்டு, எள் 2மே வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். பாருங்கள், மாவு எந்த பதம் இருக்கணும், இந்த பதம் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு கேக் வராது. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா வரும். பாருங்கள், இது போல் இருக்கணும். நான் இப்போ 2 பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஆனால் 1/2 கப் அளவு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் அது பஃபியாக உப்பி வரும்போது சரியாக இருக்கும். நம்ம ஊற்றிட்டு இந்த கப்பை லைட்டாக தட்டி விட்டுடலாம். அப்போ தான் ஏர் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும். இதை ஒன்று இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க. மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு ஓவன் எல்லாம் தேவையில்லை. இட்லி பானை இருந்தாலே போதும். இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது போல் ஒரு தட்டு வச்சுக்கலாம். அந்த தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இதில் வச்சுருவோம். முட்டை நம்ம எதுவுமே சேர்க்கல. பெருசாக இதில் முட்டை, ஆயில் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மேலே நல்லா பஃபியாக உப்பி வந்திருக்கு. இப்போது ஒரு 2 பீஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்து விடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம இதையே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு
கத்தியை வச்சு ஓரங்களில் மட்டும் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும். கேக் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான கோதுமை மாவு சிம்பிள் கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது போல் ஓரங்களில் எடுத்து விட்டிங்கனாலே ஜம்முன்னு சூப்பராக வந்துடும். பாருங்கள், ஈஸியாக சூப்பராக வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லா பஞ்சு போல் உப்பி சூப்பராக வந்திருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.